ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கடம்பன் தொக்கு எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த கடம்பனை குக்கரில் வேக வச்சுக்கணும். ஏன்னா இது ரொம்ப திக்காக கொஞ்சம் பெரிய கடம்பான்றதுனால குக்கரில் வேக வைக்கணும். இல்லைனா அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது. இப்போ கடம்பானை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமேட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, தக்காளி 2 தக்காளி, அப்புறம் முருங்கைக்காய் 2, உருளைக்கிழங்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு 1. இப்போ நம்ம கிடாவியை சூடு பண்ணி எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்சதும் நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை எல்லாம் கொட்டிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் கொஞ்சம் சேர்க்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி கொட்டிக்கணும். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாக கல்லுப்பு கொஞ்சம் தூவிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போடுங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப திக்காக இருக்கப்போ லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம முருங்கைக்காவையும் உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்து கடம்பானை, வேக வச்ச கடம்பானை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விடுங்க சிம்லேயே வச்சு. கொஞ்சம் தண்ணி வற்றி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட திக்னஸ் ஆகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் கொதிக்க வச்சுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கடம்பன் தொக்கை ரசம், சாம்பார் இது கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். வெறும் சாதத்தோடு வச்சு பசங்க சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.